வணக்கம் உறவுகளே. நீங்களோ இல்லை உங்கள் வீட்லேயோ யாரோ ஒருத்தர் டிகிரி படித்து முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் கான்டாக்ட் கொடுத்துருக்கேன். ஐடி ஃபீல்டில் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் 10 வருஷம் மேலே பண்ணிகிட்ருக்காங்கம்மா. அவங்கள கான்டாக்ட் பண்ணிங்கன்னா மற்ற டீட்டெயில் சொல்லுவாங்கம்மா. கல்யாணத்தை பண்ணிப்பார், வீட்டை கட்டிப்பாருன்னு சொல்லுவாங்கம்மா. முதல் கல்யாணம் பண்ணுறதே ரொம்ப கடினம் அப்படின்னா அதை விட இரண்டாவது கல்யாணம் பண்ணுறது தான் அதை விட கடினம்னு சொல்லுவாம்மா. ஏன்னா பல பேச்சுக்கும் ஏச்சுக்கும் ஆளாக வேண்டி இருக்கும். இந்த வயசில் ஏன் இந்த வேலைன்னு கேட்பாங்கன்னு நினச்சி பல பேர் வெளியே கூட சொல்ல மாட்டாங்க. அதற்கான தீர்வாகவும் வரம் தேடுற விஷயத்த சுலபமாகவும் ஆக்கிறதுக்கு தான் நம்ம தமிழ் செகண்ட் மேரேஜ் சேனல் நடத்திட்டு வர்றோம்மா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்மா. உங்கள் வயசுக்கு நாங்கள் காமிக்கிற வரன் மேட்ச் ஆகலை அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறது மூலமாக வேறு ஒருத்தருக்கு யூடியூப் இந்த வரனை காமிக்குமா. உங்கள் மூலமாக ஒருத்தருக்கு இந்த லைஃப் கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம வரன்களை தினசரி பதிவு பண்ணுறோமா. தொடர்ந்து நம்ம வீடியோவை முழுசாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல வரன் கண்டிப்பாக கிடைப்பாங்கம்மா. இப்போது இந்த வரன் பற்றி பார்க்கலாமா. இவங்க பேர் தாம்மா அபிராமி, வயசு 42 ஆகுதுமா. இவங்க ஸ்கூல் வரதாம்மா படித்து இருக்காங்களாம். அதுக்கு மேலே படிக்க வைக்க இவங்க குடும்பத்தில் வசதி இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க படிக்கணும்னு ரொம்ப ஆசையா இவங்க வீட்டு வேலைக்கு போயிட்டு சம்பாதிச்சுட்டு இருந்தாங்களாம். அப்புறம் 4 வருஷம் முன்னாடி தான் இவங்களும் இன்னும் சில பெண்களும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணலாம்னு முடிவு பண்ணி ரசகல்பூரம் நல்ல டிமாண்ட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது சிறு தொழில் பண்ண ஸ்டார்ட் பண்ணி இப்போ நல்லா போயிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்கம்மா. இப்போது கரஸில் டிகிரி படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களாம். இவங்க பேரண்ட்ஸ் 2 பேரும் கூலி தொழில் செஞ்சு வாழ்ந்துட்டு வராங்களாம்மா. இவங்களுக்கு பசங்க யாரும் இல்லைன்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு கூட பிறந்தவங்க ஒரு அக்கா இருக்காங்களாம். அவங்களும் மேரேஜ் ஆகி தனியாக இருக்கான்னு சொல்கிறாங்கம்மா. இவங்க பேரண்ட்ஸ்க்கும் இவங்க தான் சப்போர்ட் பண்ணிட்டு வர்றாங்களாம். இவங்க ஹஸ்பண்ட் ரொம்ப குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி மேரேஜ் ஆன சில வருஷத்துலேயே இறந்து போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்கம்மா. இவ்வளோ நாளாக சொசைட்டிக்காக பயந்து செகண்ட் மேரேஜ் பண்ணாமல் இருந்தாங்களாம். இவங்க பேரண்ட்ஸ்க்கும் ரொம்ப வயசாகிட்டதால் அவங்களுக்கு அப்புறம் இவங்களுக்கு யாரும் இல்லை. அதனால் சமூகத்துக்கு பயந்து நம்ம ஏன் தனிமையில் இப்படி கஷ்டப்படணும்னு யோசித்து இப்போ செகண்ட் மேரேஜ் பண்ணுறதுக்கு துணை தேடிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்கம்மா. அதுவும் நம்ம சேனலை பார்த்த அப்புறம்தான் நம்மளை மாதிரி லைஃப்பில் நிறைய பேர் துணை இல்லாமல் தனிமையில் வாழ்ந்துட்டு இப்போ வரன் பார்த்து இருக்காங்கன்னு தெரிஞ்சு இப்போது நம்மக்கிட்ட வரன் பார்க்க சொல்லி பதிவு பண்ணி இருக்காங்கம்மா. இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா வரப்போகிற துணை ஒரு நல்ல வருமானம் உள்ள வேலையில் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இல்லைனா இவங்க பண்ணுற பிஸ்னஸ் சப்போர்ட் பண்ணிவிட்டு இருந்தாலும் ஓகேன்னு சொல்கிறாங்கம்மா. இவங்க பல கஷ்டத்தை தாண்டி தான் வந்து இருக்காங்க. அதனால் வரப்போகிற கணவரை நல்லா பார்த்து பண்ண சொல்கிறாங்கம்மா. பேட் ஹேபிட்ஸ் இல்லாமல் இருக்கணும்னு ஒரு கண்டிஷன் மட்டும் ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்கம்மா. இவங்கள பிடிச்சிருந்தா நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கம்மா. நம்ம சேனல் மூலமாக இவங்களுக்கு ஒரு நல்ல துணை கிடைக்க வாழ்த்துறோம்மா. இவங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்கம்மா. அடுத்த வரன் பார்க்க இப்போ வர இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைய எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.